TN234 நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜா சம்பத்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சமூக வலைதளங்களை பார்க்குற ஒரு வீடியோவை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். திமுகவோட கூட்டணியில் இருக்க திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை இன்னைக்கு ஆளுகிற திமுக மேல எழுப்பியிருக்காங்க. அது சம்பந்தமா பல பேர் பேசியிருந்தாலும் அவங்க கூட்டணியிலே இருக்க திருச்சி வேலுசாமி அவர்கள் 5 லட்சம் கோடி இந்த திமுக அரசு இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல தமிழக அரசு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பட்ஜெட்லயே நமக்கும் தெரியும். இந்த 5 லட்சம் கோடி கடன், அதாவது 75 ஆண்டுகள்ல மொத்த கடன், தமிழகத்துடைய கடன் 4.5 கோடி. இந்த 4.5 ஆண்டுகள்ல இவங்க வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள் மேலேயும் வரி வம்புகளை கூட்டியிருக்காங்க. வீட்டு வரியா இருக்கட்டும் பல மடங்கு உயர்ந்திருக்கு, மின்சார கட்டணம் பல மடங்கு கூடியிருக்கு, ரெவன்யூ அதாவது ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க, பதிவு ஒரு பத்திர பதிவுக்கு போனோம்னா அதெல்லாம் 10 மடங்கு உயர்த்திட்டாங்க. அவ்வளவையும் மக்கள் மேல சுமத்தி பணத்தை பூரா மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி மேற்கண்டு 5 லட்சம் கோடிக்கு மேல கடனும் வாங்கி அந்த 5 லட்சம் கோடி கடனை எங்க எதுக்காண்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு இல்லை. இந்த கேள்வியை யாரோ ஒரு அதிமுக காரங்களோ பாஜக காரங்களோ கேட்டா கூட அரசியல்னு மழுப்பிடலாம். அவங்க கூட்டணியிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐயா வேலுசாமி அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்களும் ஒரு தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு சொல்லணும். அதே நேரத்தில் வாக்காளர் பெருமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த தேர்தலில் நம்ம மேல 5 லட்சம் கோடியை சுமத்தி இருக்காங்க. இன்னொரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு அளிச்சிங்கன்னா எத்தனை லட்சம் கோடி சுமப்பாங்கன்னு தெரியல. இது சொல்றதுக்கு வருத்தமா இருந்தா கூட தமிழக அரசு திவாலாக கூடிய நிலையில போய்கிட்டு இருக்கு. மக்களாகிய நாம் சரியா உணர்ந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து யார் நமக்கு சரியா இருப்பாங்க, மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரித்து நம்மளை குழப்பி அரசியல் செய்யும் இந்த திமுக வேணுமா, இல்லை இந்த தேசத்தை நல்வழியில் படுத்தும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணியை சேர்ந்த நமது ஆட்சி வேணுமான்னு யோசித்து மக்கள் வாக்களிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.